அந்த 9 பாகங்கள் தான் அந்த 9 விதமான டெய்ல்டு பீஸ்ட். அதுல குராமா தான் 9 டெய்ல்டு பீஸ்ட். அவங்கலாம் அப்பதான் இந்த பூமியில பிறப்பெடுக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இப்ப முட்டைக்குள்ள கருவுல இருக்கிறாங்க. அதை ஹாகரமா அவரோட உடம்புக்குள்ள பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாரு. அவங்க ஒவ்வொருத்தரையும் தான் பிள்ளைகளை நினைச்சு அவங்களுக்கு பேரு வைக்கிறாரு. இப்படியே காலங்கள் ஓடுது. ஹாகரமாவுக்கு வயசாகி அவரோட கடைசி காலகட்டத்துல அந்த 9 டெய்ல் பீஸ்ட் கிட்டையும் என்னோட நேரம் முடிய போது, இனி நீங்க தான் உங்களையும் இந்த இயற்கையும் பாதுகாக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு டெய்ல்டு பீஸ்டையும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதுல குராமாவை ஒரு பழைய கோவில்ல கொண்டு போய் விட்டுட்டு, நீ தான் இனிமே இந்த காடை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. அதுபடியே ஹாகராமாவும் கொஞ்ச நாள் இறந்து போயிடுறாரு. அப்படியே காலம் ஓடுது. 600 வருஷம் இப்படியே ஓடிடுச்சு. குராமாவும் அந்த காட்டை பாதுகாத்துக்கிட்டு அங்கேயே வாடுது. காலப்போக்குல அந்த இடம் லேண்ட் ஆஃப் ஃபயரோட ஆட்சிக்கு கீழே வருது. மக்களோட ஜனத்தொகை அதிகமானதால காடுகளெல்லாம் அழிச்சு மக்கள் குடிபுக ஆரம்பிக்கிறாங்க. இதனால கோபம் அடைஞ்ச நைன் டெய்ல்ஸ் மக்களுக்கு இடையில பல சேதங்களை பண்ணுது. அது என்னவோ தன்னோட மாஸ்டர் ஹாகராமோ சொன்ன மாதிரி காடை பாதுகாக்க தான் நைன் டெய்ல்ஸ் இப்படி பண்ணுது. ஏன் மனிதர்கள் எல்லாம் தாக்குது அப்படின்னா, நைன் டெய்ல்ஸ் முதலும் கடைசியுமா பார்த்த மனுஷன் தான், அது ஹாகராமா மட்டும்தான். நைன் டெய்ல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான், எல்லாருமே ஒண்ணுதான். இப்போ மனித